மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மண்ணின் வீரம் சார்ந்த பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது. பொங்கல் நாளான நேற்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாட்டுப் பொங்கலை ஒட்டி பாலமேடு மஞ்சமலையில் மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி சார்பில் 900க்கும் மேற்பட்ட காளைகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. முதலில் கிராமத்தின் மரியாதை காளைகளான 7 கரை மாடுகளும், அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற மற்ற காளைகளும் வாடிவாசல் வழியாக வரிசையாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அவற்றின் திமிலை பிடித்து வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். சிறப்பான மாடு அடுத்தடுத்து நடந்த பல சுற்றுகளில் பங்கேற்ற சில காளைகள் வீரர்களை நெருங்க விடாமல் ஒரு நிமிடத்திற்கும் மேல் நின்று களமாடின. பாலமேடு சின்னக்கருப்பு, சத்திரப்பட்டி விஜயா தங்கபாண்டி, தேனி கோட்டூர் அமரன், வெளிச்சநத்தம் ஜோசப் ஆகியோரின் காளைகள் சூறாவளியாய் சுழன்றடித்து வீரர்களை பந்தாடின. அமைச்சர் தங்க காசு மாடு வெற்றி மாடு. ஐந்தாவது சுற்றில் சீறி பாய்ந்து வந்த இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமானின் ஜல்லிக்கட்டு காளை யாரையும் நெருங்க விடாமல் சுற்றி வந்து வீரர்களை மிரட்டிய காட்சி பார்வையாளர்களை சிலிர்க்க வைத்தது. வீர மங்கைகளான மதுரை கருவனூர் பவானி, பாலமேடு ஜோதி, வெளிச்சநத்தம் சத்யா ஆகியோரது காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்காமல் ஓடி வெற்றி பெற்றன. ஐந்தாவது சுற்றில் களமிறங்கிய திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்பவரது காளை ஒரு நிமிடம் வரை வாடிவாசலில் நின்று வீரர்களை கதி கலங்க வைத்தது. ஏழாவது சுற்றில் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் களமிறக்கப்பட்ட திருச்சியை சேர்ந்த மணி என்பவரது காளை பிடியில் சிக்காமல் வெற்றி பெற்றதால் அதன் உரிமையாளரே பரிசை பெற்று சென்றார். இறுதிச் சுற்றில் சண்டியர் என்ற காளை களமிறங்குவதாக அறிவித்ததால் வீரர்கள் தடுப்புகள் மீது ஏறி தற்காத்துக் கொண்டனர். படையெடுத்து வருது, ஒதுங்கிக்க வாராங்கப்பா, வாராங்க படையெடுத்து வருது, ஒதுங்கிக்க. செவல வருது, காங்கை வருது, காரி வருது, புள்ளி வச்ச கால வருது. மூன்றாவது சுற்றில் காளையை பிடித்து பரிசு பெறுவதில் மாடுபிடி வீரர்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் இடையே சிறிது நேரம் மோதல் ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டு திருவிழாவை காண வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பார்வையாளர் மாடங்களில் இருந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். முன்னதாக போட்டி தொடக்கத்தின் போது பார்வையாளர் மேடையில் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போஸ்டர் ஒட்டப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதில் சேவ் அரிட்டாப்பட்டி என்ற வாசகம் இடம்பெற்று இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.